சிவாஜி எப்பவோ செத்து போயிட்டாண்டா. எஸ்பி பாலசுப்ரமணியத்திடம் புலம்பிய நடிகர் திலகம் சிவாஜி கணேசன். அதை பற்றின ஒரு சுவாரஸ்யமான தகவல் தற்சமயம் இணையதளங்களிலே உலா வந்து கொண்டிருக்கா. அதை பற்றி தான் அந்த வீடியோ பதிவிலே பார்க்க போறோம். வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. திரையுலகிலே நடிப்பின் சிகரமாக கருதப்பட்டவர் தான் நடிகர் சிவாஜி கணேசன். நடிகர் திலகம் என்கிற பட்டத்துக்கு சொந்தக்காரராக இருந்திருக்கிறார். அவரின் போட்டி நடிகரான எம்ஜிஆரை அவரை சேர்ந்த நடிகர் என பல முறை பாராட்டி இருக்கிறார் அப்படின்னே கூட சொல்லலாம். நாடகங்கள் நடிக்க துவங்கிய பின் சினிமாவுக்கு நுழைந்தவர்கள் நல்ல கதையம்சம் கொண்ட திரைப்படங்களில் சிறப்பான நடிப்பை வெளிப்படுத்தி நடிப்புக்கு இலக்கணம் வகுத்தவர்கள் தான் நமது எம்ஜிஆரும் சிவாஜி கணேசனும். சிவாஜி எல்லோரும் ஒரு சிறப்பான நடிகர் மட்டுமாகத்தான் தெரியும். ஆனால் அவர் கூட்டு குடும்பத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய நபராக இருந்திருக்கிறார். எப்போதும் சொந்த பந்தங்களுடன் ஒன்றாகத்தான் வசிக்க ஆசைப்படுவாராம் சிவாஜி கணேசன். அவரின் குடும்ப உறுப்பினர்களும் அவருக்கு உலகம் என்பது அவருடன் நெருங்கிய பழகிய நபர்களுக்கு மட்டும்தான் தெரியும். வீடு விட்டால் படப்பிடிப்பு நேராக வீடு, நடிப்பு, குடும்பம், இது இரண்டையும் தவிர அவருக்கு வேற எதுவுமே தெரியாது அப்படின்னே கூட சொல்லலாம். அவருக்கு என்ன சம்பளம், என்ன ஒப்பந்தம், எதையும் அவர் கவனிக்கவே மாட்டாராம். அதை எல்லாவற்றையும் அவருடைய சகோதரர் சண்முகமே பார்த்துக் கொள்வாராம். சிவாஜி பற்றி தனது நினைவுகளை பகிர்ந்து கொண்ட மறைந்த பாடகர் எஸ்பி பாலசுப்ரமணியம், சிவாஜிக்கு எல்லாமே சண்முகம் தான். அவர் எங்கு கையெழுத்து போட சொல்கிறாரோ அங்கு சிவாஜி கையெழுத்து போடுவார். அவருக்கு என்ன சம்பளம், எத்தனை நாள் கால் சீட் என எல்லாவற்றையும் சண்முகமே கவனிப்பார். அவர் இல்லையெனில் சிவாஜியே இல்லை. அவர் இறந்த சில நாட்களில் நான் சிவாஜியை பார்க்க போனேன். என்னிடம் அவர் சிவாஜி எங்கடா இருக்கான், அவன் எப்பவோ செத்துட்டான்டா, சண்முகம் இல்லாம நான் இல்ல, ஏதோ நடைப்பணமா வாழ்ந்துகிட்டு இருக்கேன் என சொல்லி இருக்கிறார். சிவாஜியின் அன்னை இல்லம் வீட்டில் எப்போதும் உறவினர்கள் மற்றும் நண்பர்களிடையே அவர் மதிய விருந்து சாப்பிடுவார் அப்படின்னே கூட சொல்லலாம். அப்படித்தான் அவருடைய தம்பியாக சண்முகம் அவர்கள் இறந்த சூழ்நிலையிலே நமது எஸ்பி பாலசுப்ரமணியம் நேரடியாகவே சிவாஜி கணேசனை பார்க்க சென்றிருக்கிறார். அப்போது சிவாஜி கணேசன் செத்து போயிட்டான்டா, சண்முகம் எப்பொழுது போனானோ அப்போவோ சிவாஜி கணேசனே போயிட்டான், இனிமேல் நான் வெறும் நடைப்பினம் மட்டுமாகத்தான் இருக்கிறேன் அப்படிங்கிற வார்த்தையை சிவாஜி கணேசன் மிக உருக்கமாக சொன்னாராம். ஓகே கைஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிருங்க. அப்படி இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க.